அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில பேருக்கு அதை மேனியான்னு சொல்லுவாங்க, மேனியான்னு சொல்லுவாங்க. அதில் திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அது தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லணும். அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, சூடாக வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனா அவன் என்ன பண்ணுவானா, மோரை பார்த்தவன கூட ஊதி தான் குடிப்பான். அது மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் நம்ம திருப்பி அடித்தாலும், எவ்வளவு அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையுடைய அந்த போக்கு இருக்கின்றது. ஒரு சூடு சொர்ணமான இருக்கணும். எங்களுடைய கட்சி தலைவர்கள், குறிப்பாக பொன்மனச்செம்மல், இதயதெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதே போன்று இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார ஏற்றத்திற்காக, குறிப்பாக சொல்றேன், ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், தன்னுடைய அரசியல், குறிப்பாக இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 96ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2006ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2016, 2021 காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டங்கள் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தினார்கள். திரு அண்ணாமலை அவருக்கு அவங்க கட்சியில தலைவர் இல்லையா? திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர், அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க? திரு வாஜ்பாய் அவர் கட்சியை பிஜேபியை வளர்த்தாரு, அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.